ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வாசலோட கார்த்தி நில் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கும்போது எனது மாப்பிள்ளையா, அந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை ரேவதிக்கு கல்யாணம் ஆன விஷயமே அவன் மறந்து போயிட்டா, அதனால் அந்த விஷயத்தை பற்றி நம்மளை யாருமே பேசக்கூடாது, ஒன்றையை சேர்த்துதான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, ரேவதி மறந்து போனாலும் நம்ம தானே அவளுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கும்போது என்னது ஞாபகப்படுத்தணுமா, அவளுக்கு ஞாபகப்படுத்தினா அவள் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருமே அந்த விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்னால் அவளுக்கு அதாவது உண்மை தெரிய வராது, நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே மயில் வாகனமும் அவங்க ராஜராஜன்னு சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் ரேவதிக்கு ஒன்றுனையாக ஞாபகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்னால் ரேவதியோட உயிருக்கு எந்த விதத்திலையும் ஆபத்து வரவே செய்யாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்திரகலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ அப்படி மட்டும் தப்பான முடிவு எடுத்துடாத, நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த முடியும், அது மட்டும் இல்லாமல் ரேவதி உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் என்ன இருந்தாலும் சரி தான், இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கவும், உடனே காத்து சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த வீட்டை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகவும், உடனே கார்த்தி அவங்க காரில் ஏறி போகிறதுக்காக வராங்க. அப்போ மயில்வாகனம் ராஜராஜன் ரோஹிணி எல்லாருமே ஓடி வராங்க, என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா, ரேவதிக்கு உங்களை சுத்தமாக ஞாபகமே வராத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே காத்து சொல்கிறாங்க, அவங்களால அதெல்லாம் செய்யவே முடியாது, அந்த கடவுள் எங்கள் 2 பேரையும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்த்து வைப்பாரு, அது மட்டும் இல்லாமல் ரேவதி நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு அதாவது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அந்த அளவுக்கு நாங்கள் பாசம் வச்சிருக்கிறோம், அது உண்மைன்னா கண்டிப்பாக நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மயில்வாகனமும் ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான் சகல, நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க காரை வழிமறிக்கிறாங்க. உடனே கார்த்தி காரை விட்டு இறங்கி வரவும், உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, பரவாயில்லையே, நான் நினச்சது இந்த அளவுக்கு கூடி சீக்கிரமே நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியோ நான் உன்னை வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேன், என்னை என் புருஷனை பிரிச்சே இல்லை, என் தாலியை கலட்ட வச்சே இல்லை, பாத்தியா இன்னைக்கு ரேவதியோட தாலி உன் கையில் இருக்குது, அந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம், நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தம், கூடிய சீக்கிரமே நீ சென்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான், இனிமேல் ரேவதியை நீ மறந்துட வேண்டியதுதான், ரேவதி உனக்கு கிடைக்கவும் மாட்டா, நான் கிடைக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கவும், உடனே கார்த்தின்னு சொல்றாங்க, யார் என்ன நினைச்சாலும் சரிதான், ரேவதி என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது, அப்படி உங்களால முடிஞ்சா நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதியோட தாலியை அப்படியே பார்த்துக்கிட்டே அவங்க கார்ல ஏறி போயிடவும், இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சில மாதங்கள் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியை காட்டுறாங்க. அப்போ ரேவதியை பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக சாமுண்டீஸ்வரியும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வரவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா ரேவதி அழைச்சிட்டு கோயிலுக்கு வராங்க. அதே கோயிலுக்கு கார்த்தியும் வராங்க. அப்போ கார்த்தி ரேவதி எல்லாருமே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கார்த்தி நேரில் நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ரேவதிக்குள்ளே யாரோ நம்மளை பார்க்குற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. உடனே ரேவதி கண்ணை முடிச்சுக்கிட்டு அவங்க கார்த்தியை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது கார்த்தினே தெரியாது, ஆனால் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடவும், உடனே கார்த்தி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே எல்லாரும் கண்ணை அதாவது சாமி கும்பிட்டுட்டு கண்ணை முடிச்சிருந்தாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, இல்லைம்மா என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, யாரும் என்னை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. யாருமே இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ ராஜராஜனுக்கும் மயில்வாகனத்துக்கும் புரிஞ்சிருது. அடுத்தது கோயிலை சுற்றி
சுற்றி வாரேன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மயில்வாகனம் ரோஹிணி அவங்க ராஜராஜன் 3 பேரும் கார்த்தியை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் நான் ரேவதியை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது அப்போ ரேவதி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவள் சொன்னா. ஆக மொத்தத்தில் அவள் மறந்தாலும் சரிதான், அவளுடைய உள்ளுணர்வு வந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்குது, அதனால தான் என்னை யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரேவதி சொன்னா. அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, கூடிய சீக்கிரமே ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரதான் போது, நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாமுண்டிஸ்ட் வந்து என்னங்கன்னு சொல்லி கூப்பிடவும் சரி மாப்பிள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருக்கிட்டையும் சாமுண்டிஸ்ட் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எது யாருமே சரி கார்த்தியை பற்றி ரேவதிக்கு யாருமே தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் இவளுக்கு இதே வேலையை போச்சுது, கார்த்தி பற்றி தெரியக்கூடாது இதே சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் கூடி சீக்கிரமே வந்து ரேவதிக்கு எல்லாமே ஞாபகத்தில் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சகல என்ன பண்ணிட்டு இருக்கிற, ரேவதி உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவும் அது எப்படி சகல ரேவதியை வந்து நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கிற எனக்கு தெரியாதான் என்ன, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ காலில் ரேவதியை காட்டுறாங்க. அப்போ ரேவதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ உடனே கார்த்தி வந்து ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கண்கலங்கவும் உடனே மயில் வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி நீ கவலைப்படாத, ரேவதியை நீ நேருக்கு நேர் பார்க்குறியா அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் நீங்கள் அழைச்சிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் அவளை அழைச்சிட்டு வரேன், ஆனால் வந்து நீ வந்து ஒளிஞ்சு நின்று அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆகுது. இப்போ மயில்வாகன் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி எத்தனை நாள் தான் நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பா, வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அவங்க வெளியே அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது கார்த்திக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது ரேவதி ஒரு இடத்துல இருந்து அப்படியே எல்லா இடத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கார்த்தி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து மயில்வாகன் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி கொஞ்சம் இரு நான் எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே சரிதான் மாமா அப்படிங்கவும் அப்போ வந்து கார்த்தி இருக்கிற இடத்துக்கு மயில்வாகனம் வராங்க. வந்ததுமே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன சகல இப்போ உனக்கு சந்தோஷமா, ரேவதி பாரு எவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் நீ இல்லாத ஒரு குறைதாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் ரேவதி சந்தோஷமா இருக்கிறா எனக்கு அதுவே போகிற அப்படிங்கும்போது அது எப்படி சகல நாங்கள் அப்படி விட்டுருவோமா என்ன, ரேவதியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுதான் எங்களுடைய வேலையை அப்படிங்கும்போது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய வேலையே, அதனால நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ரேவதி வந்து அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து கார்த்தியோட ஞாபகம் வருது. அப்போ ரேவதி வந்து நினைக்கிறாங்க, என்னது நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரிக்கே தெரியுது, நம்மளை யாரோ வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரிக்கே தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எல்லா பக்கமும் வந்து அவங்கள தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மயில் வாகனம் வந்துடுவோம், என்ன ரேவதி யாரை தேடிட்டு இருக்கிற என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மாமா என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரிக்கே இருக்குது, எனக்கு யாருன்னு தெரியல அப்படிங்கவும் உடனே மயில் வாகனம் வந்து நினைக்கிறாங்க, ஆகா கார்த்தியை தான் இவ சொல்லிட்டு இருக்கிறா, அவளே மறந்தாலும் சரிதான், ஆனால் அவளுடைய உள்ளுணர்வு மட்டும் அவளை வந்து கார்த்தியை வந்து தேடிக்கிட்டே இருக்கு, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்குது. இதை வச்சு நம்ம கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சந்திரகலாத்தை இப்போ வீட்லேயும் இல்லை, சாமி கும்பிட்றதுக்காக அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, எப்படியும் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது ரேவதியை வந்து நம்மளுக்கு பழசெல்லாம் வந்து கார்த்தி பற்றி நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேவதியை பற்றி நினைக்கும் போது சந்திரகலா வந்து அவங்க கிட்ட சவால் விட்டதையும் நினச்சி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரேவதியோட தாலியே கார்த்தி வச்சிருக்கிறாங்க, இந்த தாலியை நம்ம திரும்பவும் ரேவதி கழுத்துல நம்ம கட்டணும், அந்த நாள் சீக்கிரமே வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. இவங்க ஆசையெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுமா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.